அப்போ இதில் பார்க்குறோம், he is going into a position of helping a community. இப்போ இன்றைக்கும் நம்முடைய ஜெபம் எதுவாக இருக்கணும்னு சொன்னால், this is the call to the church. இதுதான் நம்ம சபையாக நம்மளை அழைத்திருக்கிறார் ஆண்டவர். எதுக்குன்னு சொன்னால், இந்தியர்கள், இட் கேன் பி ஃப்ரம் மலேசியாவிலேருந்து செட்டில் ஆனவங்களாக இருக்கலாம், சிங்கப்பூர்லேயே பிறந்து வளர்ந்தவங்களாக இருக்கலாம், இந்தியாவிலேருந்து வந்தவங்களாக இருக்கலாம், இல்லைன்னா வேறு இடத்துலேருந்து வந்தவங்களாக இருக்கலாம். ஸோ த பேர்டன் ஹேஸ் டு பி, நம்முடைய இந்திய ஜனங்கள் ஆண்டவரை அறிய வேண்டும். ஆமென். இட் கேன் பி தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, பங்களா, மலையாளம், தெலுங்கு, எதுவாக இருக்கலாம். இந்தியர்கள் ஆண்டவரை அறிய வேண்டும். தட் இஸ் த கம்யூனிட்டி கால். அப்போ நெஹெமியாவை போல we have to ரைஸ் அப். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ரைஸ் அப். ஸோ எதற்குன்னு சொன்னால், டு ப்ரே ஃபார் த கம்யூனிட்டி. 2018 ஆண்டுலேருந்து ஆண்டவர் ஒரு தெளிவான ஒரு வெளிப்பாடை கொடுத்தார். என்னன்னு சொன்னால், இந்த தேசத்தில் இந்தியர்கள் செழித்து வளர்வதற்கு இன்னும் ஃபியூ இயர்ஸ், ஐ திங்க் அரௌண்ட் 20 years is what God showed, 2032 or 40, around that time. So அது வரைக்கும் there was going to be a massive growth, 33 or somewhere around that time. So that is going to be a massive growth. அப்போ அதே போல தான் நம்ம இன்றைக்கும் செலிப்ரேஷன் ஆஃப் ஹோப் என்ற ஒரு இது வைத்திருக்கிறோம். அதில் எல்லா சபைகளும், இங்கே இருக்கிற எல்லா சபைகளும் சேர்ந்து we are praying for souls, ஆத்தும ஆதாயத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆமென். எதற்குன்னு சொன்னால், நாட் ஜஸ்ட் சர்ச்சஸ் க்ரோ ஆகணுன்றதுக்காக இல்லை, அந்த பாரம் ஒரு சபையில் இருக்கிறவங்களுக்கு வரணும், பாரம் ஒரு விசுவாசிக்குள்ளாக வரணும். விசுவாசின்னு சொல்லுறதுல பாரம் உங்களுக்குள்ளாக வரணும். ஆமென். பக்கத்தில் கேளுங்க, do you have burdens of souls? Do you have burden to pray for them? எப்போ பாரம் வரும்னு சொன்னால், நம்ம ஜெபிக்கிற வேளையில் பாரம் வரும். ஆமென். யோசிக்க வேண்டாம். செகண்ட் திங், 40 நாட்களில் இந்த ஒரு பாயிண்ட்டுக்காக ஜெபிங்க. ஆண்டவரே, இந்த தேசத்தில் இருக்கிற இந்திய மக்கள் ரட்சிக்கப்படணும். ஆமென். நம்முடைய ஃபவுண்டர் அண்ட் பாஸ்டர் கே ஸ்டீஃபன் சொல்கிற ஒரு காரியம், இட் இஸ் அ வெரி ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட். வென் வி வேர் இன் பழைய பில்டிங்கில் இருக்கிற வேளையில், இட் இஸ் இந்த கார்னர் பில்டிங். அந்த பில்டிங்கில் இருக்கும்போது மேலேன்னு சொல்லுவார், இங்கேருந்து ஒரு கல் தூக்கி போட்டோன்னா ஒரு இந்தியன் மேலே தான் விழும் அப்படின்னு. இப்போ கொஞ்சம் டைல்யூட் ஆகிட்டு, இப்போ ஒரு கல் தூக்கி விட்டால் பாதி கல் பங்களா மேலே விடுது. ஆமென். ஸோ that's the call, whether we like it or not. ஜெபிங்க. அநேக நம்மளுடைய கான்டாக்டில் இருக்கிறாங்க, பட் we don't know what to do. பாரப்பட்டு ஜெபிக்கிறவங்களுக்கு கர்த்தர் அந்த ஸ்லாக்கியத்தை கொடுப்பாராக. ரெண்டாவது, we also doing medical camp. மெடிக்கல் கேம்ப்லேருந்து அநேகர் வருகிறாங்க. we have around 200 names கிட்ட பக்கத்தில் இருக்குது, those who have attended the medical camp. ஆனால் அவங்கள வழி நடத்துவதற்கு எப்படின்னு தெரியல. அந்த நேம்ஸ் எடுத்து வச்சு இன்றைக்குலேருந்து ஜெபிங்க. யார் யாருக்கு நேம்ஸ் வேணுமோ, யூ கேன் ஆஸ்க் பிரதர் ஜேக்கப் ஆர் பிரதர் அசோக். 2 பேர்கிட்ட கேட்டிங்கன்னா they can give you the names. 10 நேம்ஸ் எடுத்து யூ கேன் ஸ்டார்ட் ப்ரேயிங். அந்த ப்ரேயர் மூலமாக நான் விசுவாசிக்கிறேன், அதுலேருந்து அநேகர் இந்த இடத்துக்கு வரக்கூடும். தே ஹாவ் நீட்ஸ், நிறைய தேவை இருக்குது. யாராவது பேசணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இஃப் we can step up, ஆண்டவர் அந்த காரியங்களை எடுத்து செய்வார். இந்த இடத்துல பார்க்குறோம், என்னுடைய தகப்பனாருடைய the ancestral அப்படின்னு பார்க்கும்போது, it talks about our community, ஒரு ஜெனரேஷனை குறித்து பேசுகிறது. Well, our fathers and forefathers might have come here, or we have come here, our children are going to build here. எவ்விதமாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் இந்த இடத்துல நம்மளை வைத்திருக்கிறான்னு சொன்னால், we should have the burdens for the community. நெஹெமியா அந்த இடத்துல அவருக்கு ஒரு பாரம் இருந்ததை பார்க்குறோம். அந்த பாரம் இருப்பதுனால he started to even to go and tell the king, if it pleases you, உங்களுக்கு தயவு, உங்களுடைய கண்கள் எனக்கு தயவு கிடைக்குமானால் நான் அங்கே போய் அந்த செவர்களை கட்டி வருகிறேன். இன்றைக்கு ஆண்டவருடைய கண்களில் நமக்கு தயவு கிடைக்கும்னு சொன்னால், அநேகரை ஆண்டவருக்குள்ளாக நம்ம நடத்த முடியும். ஆமென். ஆண்டவருடைய தயவு கிடைக்கணும்னு சொன்னால், நெஹெமியா பாரப்பட்டு ஜெபித்து அவருடைய கண்கள்லாம் பார்த்து, ராஜா பார்த்து என்னப்பா ஆச்சுன்னு கேட்டவனமாக நம்ம ஜெபிக்கிற ஜெபத்தில் ஆண்டவர் நம்மகிட்ட கேட்கணும், மகனே உனக்கு எத்தனை ஆத்துமா வேணும்னு சொல்லும்போது God will give us the souls. Hallelujah.